முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான். திரு ஜோசப் விஜய் அவர்களே, 14 வயதிலே நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? வாரிசு அரசியல் அரசியல் என்று சொல்கிறீர்களே, நீங்கள் யாரோட வாரிசு? நீங்கள் வாரிசு தானே, நீங்கள் சினிமா வாரிசு. இப்ப எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா, கிட்டத்தட்ட அந்த கண்ணம்மான்னு ஒரு திரைப்படம் கதாநாயகன் நான் நடித்த பொழுது அங்கே ஷூட்டிங்க்கு வருவார் என்னுடைய தலைவர் அவர்கள், தளபதி அவர்கள். அப்போலாம் கடினமான உழைப்பாளி. அங்கே ஷூட்டிங்க்கு வருவார்னு பேர் அங்கே ஒரு 4 மீட்டிங்கை முடிச்சிட்டு தான் ஷூட்டிங்கே வருவார். அவ்வளவு பெரிய உழைப்பு. அப்படியெல்லாம் உழைத்த ஒரு கிட்டத்தட்ட தன்னுடைய 14 வயதில் இருந்து உழைக்கிறார். கோபாலபுரத்திலே அவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அன்று எம்ஜிஆர் அவர்களை வைத்து ஒரு நாடகம் போடுகிறார். தந்தை பெரியார் அவரோடு இணக்கமாக இருக்கிறார். எம்ஜிஆரோடு இணக்கமாக இருக்கிறார். அண்ணாவை தெரிந்திருக்கிறது. அண்ணாவை அழைக்கிறார். உடல்நிலை சரியில்லை என்றால் வர முடியாத சூழல் ஏற்படுகிறது. இருந்தும் அந்த விழா நடக்கிறது என்று எல்லாம் 14, 16, 18 வயதிலே உழைத்தவரை தற்பொழுது நான் உனக்கு போட்டி என்று சொல்பவர் யார்? 14 வயதிலே நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? உன் தந்தையினுடைய திரைப்படத்தை பார்த்துக் கொண்டிருந்திருப்பாய். 16 வயதிலே நீ என்ன செய்து கொண்டிருப்பாய்? நான் கதாநாயகனானால் என்ன செய்வேன் என்று நினைத்துக் கொண்டிருந்திருப்பாய். 20 வயதிலே நீ என்ன செய்து, எல்லாம் எனக்கு தெரியும். நானும் அங்கிருந்து வந்தவனா, நானும் அதே துறையில் தான் இருக்கிறேன். ஒரு 50 வயதில் வந்து எனக்கு போட்டி திமுக என்கிறாயே, அது எந்த வகையில் அர்த்தமுள்ள வார்த்தை? நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த வார்த்தையை சொல்கிறேன். எல்லோரும் எழுந்து கைதட்டுவார்கள் பாருங்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று சொல்ற பொழுது ஒட்டுமொத்த தமிழகமும் கண்ணீர் நல்கி பார்த்துக் கொண்டிருந்தது. காரணம், அனைவரும் விரும்பினர், இவர் வர வேண்டும் என்று விரும்பினர். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, திரு ஜோசப் விஜய் அவர்களே, இது தவறு. ஜோசப் விஜய் அவர்களே, நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் 25 வயதில்? உங்களுக்கு தெரியும். நான் நிச்சயமாக அநாகரிகமாக பேச மாட்டேன், யாரையும் அநாகரிகமாக பேச விரும்பவும் மாட்டேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை தெரிந்த பேச்சாளர்கள் யாரும் பேசுவதையும் நான் அனுமதிக்கவும் மாட்டேன், அதை நான் விரும்பவும் மாட்டேன். இருந்தாலும் சொல்கிறேன், நிச்சயமாக உங்களுடைய 20 வயதில் இருந்து 50 வயது வரையில் நீங்கள் செய்த வேலை என்ன? நடித்துக் கொண்டிருந்தீர்கள், கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்தீர்கள். வாரிசு அரசியல் என்று சொல்கிறீர்களே, நீங்கள் யாரோட வாரிசு? உங்களுடைய தாத்தா சினிமாக்காரர், மாமா சினிமாக்காரர், அம்மா சினிமாக்காரர், சின்னம்மா சினிமாக்காரர், அப்பா சினிமாக்காரர். நீங்கள் வாரிசு இல்லையா? உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கிறதா? அதில் நீங்கள் வாரிசு தானே, நீங்கள் சினிமா வாரிசு. அரசியல் வாரிசு என்பது என்ன? அதை உங்களுக்கு புரிய வைத்து விடவா? தற்பொழுது ஈஸியாக உங்களுக்கு புரிந்துவிடும் என்று நினைக்கிறேன். ஆம், நான் அப்படித்தான் வந்தேன் என்று சொன்னீர்கள் என்றால், உங்களுடைய 14 வயதிலோ 15 வயதிலோ 16 வயதிலோ உங்களுடைய தந்தையார் திரைக்கதை வசனம் எழுதி கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உங்கள் வீட்டிற்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் வந்திருப்பார், அவரோடு சினிமா பேசியிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆம், நீங்கள் குறை சொல்கிறீர்களே எங்களுடைய சின்னவர், அவர் 14 வயதிலே இந்திரா காந்தியோட ஒரு தாத்தா பேசிக் கொண்டதை பார்த்துக் கொண்டிருந்தார். உலக அறிவியலாளர் ஆரம்பித்து உலக அரசியல் உள்ள அத்தனை பேரும் தன்னுடைய தாத்தாவோடு பேசிக் கொண்டு பக்கத்திலே அமர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தார். அவரை பார்த்து வாரிசு அரசியல் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்.